ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஹேட் டு லவ் கான்செப்ட்ல 7th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா லில்லி அந்த கொலகாரனுடைய போட்டோ எடுத்திருப்பாங்க. அது அவங்க ஸ்டெப் மாம்க்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, லில்லி இல்லாத நேரமா பார்த்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா இத லில்லி கவனிச்சிடுறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா காக்ரோச் ஹீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து நல்லா அடிச்சு விட்டுட்டு ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த ரூமையே லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஷானை ஏமாத்தி வெளியே வந்துடுறாங்க. இந்த எபிசோட ஓப்பனிங்ல லில்லியோட அப்பா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு. அந்த டைம்ல லில்லியோட ஸ்டெப் மாம் அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. தனக்கு உடம்பு சரியில்லாத ரொம்ப முடியாத இருக்கிற மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லில்லியோட அப்பாவும் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நான் இல்லாத நேரத்துல லில்லி எதுவும் உன்னை பண்ணிட்டாளான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே லில்லி காலையில அவங்க ரூம்ல இவங்களை வச்சு லாக் பண்ணதெல்லாம் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு லில்லியோட அப்பா லில்லியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ ஏன் இப்படி பண்ணன, அம்மாவை எதுக்கு ரூம்ல வச்சு பூட்டினு சொல்லி கேட்கறதுக்கு, ஆமா நான் பூட்டினேன் தான், ஆனா இவங்க உள்ள இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் நீ உண்மையை சொல்லு, இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாதேன்னு சொல்றாரு. அப்படியே லில்லியோட அம்மா நல்லவங்க மாதிரி இது அப்படியே விட்டுடுங்க, இது எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே, நான் நல்லா தானே இருக்கேன், அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் கேட்குற மாதிரி இல்லை. லில்லி கிட்ட அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா லில்லி என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா. அந்த கோவத்துல லில்லியோட அப்பா உங்க அரைஞ்சிடுறாரு. லில்லி இங்க இப்படி சண்டை நடந்துட்டு இருக்க நாம ஆண்டி என்ன பண்றாங்க, ஷானை கூப்பிடுறதுக்காக ஓடுறாங்க. நாம ஆண்டியும் ஷான் கிட்ட வந்து லில்லிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவங்க அப்பா லில்லி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஷான் லில்லியை பாக்குறதுக்காக போவாரு. இவங்க என் ரூம்க்கு போன் திருடுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து வெளியே போவாங்க. அப்ப ஷான் வழியிலேயே பார்த்துட்டு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது, உள்ளவான்னு சொல்லி கூட்டிட்டு வருவாரு. அப்ப லில்லியோட அப்பா வெளியே வந்து ஷான் கிட்ட கேக்குறாரு, என்ன லில்லியோட போன் மிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேக்குறதுக்கு ஆமான்னு சொல்றாரு. லில்லியோட ஸ்டெப் மாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவும் செய்யலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷான் நான் விட்னஸ், இவங்க லில்லியோட ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க, நான் தான் இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்பயும் லில்லியோட ஸ்டெப் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவும் செய்யலன்னு சொல்றாங்க. இதை கேட்டு லில்லியோட அப்பா கோவப்பட்டு உள்ள போவாரு. ஸ்டெப் மாம் லில்லி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பொய் சொல்ற, உன்னை நீயே காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் என்னத்துக்கு பொய் சொல்லணும்னு லில்லி கேட்க, ஆமா உன்னை நீயே காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான், ஏன்னா நீ ஷான் கூட ஹோட்டலுக்கு போனல, அதை மறைக்கணுங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லதுக்கு லில்லிக்கு செம கோவமாயிடுது. சண்டை போடுறதுக்காக போவாங்க. ஷான் தடுத்து நிப்பாட்டிட்டு லில்லி அப்பா கிட்ட எனக்கு தெரியும் லில்லி போட்டோ எடுத்தாங்க, அவனை நான் ஏற்கனவே போலீஸ்ல வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு அவனோட ஸ்கெட்ச் வரைகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் அவனுடைய ஸ்கெட்ச் வரைகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கேட்ட ஸ்டெப் மாம்க்கு மூஞ்சில ஈயாடல் அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஷானும் வெளியே வந்துடுறாரு. பின்னாடி லில்லியும் வந்துட்டு நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டிசைட் பண்ணேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் உன்னுடைய பாடி கார்டு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்குண்டான பொறுப்பெல்லாம் நான் ஏத்துக்குவேன்னு அப்படின்னு ஷான் சொல்ல, அப்ப நீ ஸ்டெப் மாமோட சைடு இல்லையான்னு கேக்குறாங்க. நான் அவங்க சைடு தான், யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க சைடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டெப் மாம் ரொம்ப மோசம், என் போனை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷான் இருந்துட்டு யார் திருடுனாங்கன்னு தெரியல, நான் என் வேலையை பாக்குறேன், நான் உனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவனுடைய ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லில்லி இருந்துட்டு நீ இப்பவும் அந்த ஸ்டெப் மாமோட சைடு தான் இருக்க, பரவாயில்ல, உனக்கு ஒரு நாளைக்கு உண்மை தெரிய வரும், அந்த கொலகாரனை ஹையர் பண்ணது என் ஸ்டெப் மாம் தாங்கிறது உனக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரும், அப்ப என் உயிருக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஷானும் பின்னாடியே போறாரு. லில்லி ஒரு இடத்துல நின்றுட்டு கோவப்பட்டு ஸ்டெப் மாம திட்டிக்கிட்டு கல்லை எட்டி உதைப்பாங்களா, அவங்க காலிலே அடிபட்டுரும். வலியில கத்திக்கிட்டே ஆன்னு கீழே விழுவ போவாங்களா. அப்ப ஷான் பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு காலுக்கு மெடிசன் போட்டு விடுவாரு. இந்த சீன்ல லில்லியோட ஸ்டெப் மாம் அந்த கொலகாரனுக்கு கால் பண்ணி, லில்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன்னோட ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுக்க போறா, நீ என்ன பண்ற, உன்னுடைய முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் ஷானும் அந்த சைடு வந்துடுறாரு. ஆனா இதை சரியா கேட்டிருக்க மாட்டாரு. ஆனா ஷானை பார்த்த உடனே இவங்க பேச்சை மாத்தி வேற யாருக்கிட்டே பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஷானும் இவங்கள ஒரு டவுட்டோடய தான் பார்த்துட்டே போவாரு. லில்லியும் மறைஞ்சு நின்று இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே லில்லியோட ஸ்டெப் மாம் என்ன பண்றாங்க, லில்லியோட அப்பாவை பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கொலைகாரனுடைய ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுத்தோம்னாலும் அவன் கொலை பண்ண வந்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அதனால போலீஸ் அவனை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எவிடன்ஸ் இல்லாத பிடிக்க மாட்டாங்க, அதனால லில்லி உயிருக்கு தான் ஆபத்து, நாம இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால லில்லியோட அப்பாவும் லில்லி கிட்ட வந்து நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாத, உன்னோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாரு. ஆனா லில்லி இருந்துட்டு அவங்க மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியே இல்ல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி கட்டாயமா சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, என் மகளை யாரு கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல லில்லியோட ஸ்டெப் மாமும் இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராத, என்ன பண்றது, லில்லியை எப்படி ஸ்டாப் பண்றது, போலீஸ் ஸ்டேஷன் போக விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால காலையிலே எழுந்திருச்சு என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி விடுறாங்க. லில்லியோட அப்பா குளிக்க வர்றப்ப எண்ணெயில வழுக்கி விழுந்துட்டாருன்னா லில்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க அப்படின்ட்டு பாத்ரூம் ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி விடுறாங்க. லில்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்காக சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஷானும் ரெடி ஆயிட்டு லில்லிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு கீழே. அப்ப லில்லியும் வேக வேகமா ரெடி ஆயிட்டு பாடி லோஷன் போடுறதுக்காக கிரீம் எடுப்பாங்க. அதுல கொஞ்சம் கீழே விழுந்துரும். இவங்க கிளம்புற அவசரத்துல அந்த பாடி லோஷன்லயே காலை வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. இவங்க சத்தம் கேட்டது ஷானும் உள்ள ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுருச்சு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷானும் தூக்கிட்டு போவாரு. லில்லியோட அப்பாவும் வந்துட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு லில்லியை கூட்டிட்டு போன்னு சொல்லுவாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த லில்லியோட ஸ்டெப் மாம் ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க. இப்ப லில்லியால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது இல்லையா, அதனால ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போறாங்க. தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இவங்க லில்லியோட அப்பாவுக்காக எண்ணெயை ஊற்றி வச்சிருப்பாங்க வலிக்கி விட்டு விழுவணும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களே அந்த எண்ணெயில் வலிக்கி விட்டு விழுந்துடுறாங்க. ஷான் லில்லியை ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். ஆனால் லில்லி இருந்துட்டு எதுக்காக நீ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, நான் தான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அப்படிங்கிறதுக்கு ஷான் இருந்துட்டு நீ முதல்ல உன் உடம்ப பார்த்துக்க, உன் கழுத்து வலியோட நீ எப்படி நீ போலீஸ் ஸ்டேஷன் போவன்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஏன் கழுத்து வலி இருந்துச்சுன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு ஏதோ ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது, ஆனா உன் உடம்ப முதல்ல பாத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு ஷான் சொல்றாரு. உடனே லில்லி கோவப்பட்டு சண்டை போட பாக்குறாங்க. அப்ப நாம ஆண்டி சண்டையை தடுத்து விட்டுட்டு நீ முதல்ல உன் உடம்ப சரி பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல அந்த ஆளை பார்க்கணும் அப்படின்னு லில்லி சொல்றாங்க. நீ முதல்ல உன் உடம்ப பாரு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷான் சொல்றதுக்கு அதுக்கு அவங்களும் நீ ஒரு பாடி கார்டு, நீ என்னை ப்ரொடெக்ட் பண்றதை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் செய்யற அப்படின்னு சொல்றதுக்கு, ஏன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலையா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா நீ எப்ப தாய்லாந்து வந்தியோ நீ அப்பயே செத்துருக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. நீ என்னை இன்சல்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஷானும் நாம ஆண்டி கிட்ட லில்லியை பத்திரமா பாத்துக்குங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாரு. ஏன் கோவப்பட்டு அவங்க கழுத்துல இருந்த பட்டியை தூக்கி வீசிட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்த சீன்லயே ஷானை பாக்குறதுக்காக அவருடைய ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா ஷான் இல்லாததால அங்கேயே வெயிட் பண்றாங்க. அப்ப ஷான் வராரு. ஆனா லில்லி இருந்துட்டு அவரை பிடிச்சு நல்லா திட்டிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஷானுக்கு செம கோவமாயிடுது. அதனால அங்கிருந்து போயிடுறாரு. லில்லிக்காக ஒரு போன் வேற வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா லில்லி திட்டிட்டு இருந்ததால அவரு லில்லிக்கு கொடுக்காம போயிடுறாரு. லில்லி இங்க நைட் வரைக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஷானும் உள்ள வராரு. லில்லி பார்த்துட்டு நீ நான் ஒரு நாள் ஃபுல்லா எங்க வெளியே போயிருந்த, என்னை யாராவது கொலை பண்ண வந்திருந்தாங்கன்னா என்ன பண்றது, நீ என்னோட பணத்தை தான் வேஸ்ட் பண்ற அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தாவே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, உன் வாயை மூடுறதுக்காக இதை வாங்க தான் போனுன்ட்டு போனை நீட்டுவாரு. அதுக்கு லில்லியும் உனக்கு எவ்வளவு தைரியம், என் வாயை மூடுறதுக்காக நீ போன் வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. ஷானும் அமைதியாயிட்டு உனக்காக தான் அந்த போன் வாங்கிட்டு வந்தேன், உன் போன் தொலைஞ்சிருச்சு இல்லையா, அதை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா லில்லி வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த போன் ஒன்றும் எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, ஆனா நீ இப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனா அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஷான் இருந்துட்டு கையில பிடிச்சு கொடுத்துடுறாரு. அப்புறம் ஷான் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் லில்லியும் ஷான் போன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுல ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஷான் மேல அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே லில்லி வெக்கப்பட்டு நிக்கிறதோடயே இந்த எபிசோடு முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் லில்லி ஷான் மேல கோவப்படுறதை விட்டுட்டு அவர் மேல லில்லிக்கு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி லவ்வா கன்வெர்ட் ஆகிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும்